வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து மரகத மீனாட்சி ராஜா. நமது தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிறது. இந்திய ஒருமைப்பாடு என்பது மிகவும் முக்கியம். ஏன் திருச்சி சிவா அவர்கள் தமிழ்நாட்டை பிரித்து பார்க்கிறார்? தமிழ்நாட்டில் எத்தனை வட இந்திய தலைவர்களின் பெயர் இருக்கிறது காந்தி, நேருவை தவிர? எத்தனை தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்தே மாதரம் பற்றி பேசும்பொழுது வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்று குறிப்பிட்டு, அவர் கப்பலோட்டியதையும் குறிப்பிட்டு, பாரதியார் வந்தே மாதரம் பாடல் எழுதியதையும் குறிப்பிட்டு மிகவும் பெருமையாக பேசுகிறார். அந்த பெருமையான விஷயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர விடாமல் உடனே மறுநாள் தெருக்களுக்கு வ.உ.சியின் பெயர் இல்லை என்று குறை கூறுகிறார். இவர்கள் ஏன் மோடி அவர்கள் செய்யும் நன்மைகளை குறித்து பெருமைப்படாமல் தேடிப்பிடித்து குறைகள் கூறுகிறார்கள்? அப்படி தேடிப்பிடித்து குறைகள் கூறுகிறார்கள் என்றால் நீங்கள் குறைகளற்றவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பள்ளி புத்தகங்களில் பாடங்கள் இருக்கின்றனவா? சில அரசியல் கட்சி தலைவர்களுக்குத்தான் சிலைகள் இருக்கின்றன. எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு சிலைகள் இருக்கின்றன? சுப்பிரமணிய சிவாவை பற்றி யாருக்காவது மிகவும் பெருமையாக தெரிகிறதா? எவ்வளவு குழந்தைகளுக்கு சுப்பிரமணிய பாரதியார் பற்றியும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பற்றியும் வாஞ்சிநாதன் பற்றியும் தெரியும்? இன்னும் தேடி தேடி நாம் சுதந்திர போராட்ட வீரர்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அப்படி முயற்சி செய்து பரப்புவதை தவிர்த்து ஏன் குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இனிமையாவது இவர்களால் செய்ய முடிந்ததை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.